ஹலோ எவ்ரிவன், வீட்டில் உருளைக்கிழங்கு சும்மாவே இருக்குது. அதை வச்சு புதுசாக என்ன டிஷ் செய்யலாம்னு நினச்சிங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு ரைஸை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட வீட்டில் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் ஒரு 6லேருந்து 7 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். ரெண்டுமே சேர்ந்து பொரிஞ்சதுமே ஒரு 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கின போதே நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் நான் இப்போ உருளைக்கிழங்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு ரொம்ப மசாலாலாம் சேர்த்து குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அவ்வளோதான் நான் சேர்த்துருக்கேன். அதை நல்லா சேர்த்து கிளறி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதான். இதில் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா அழகான சூப்பரான உருளைக்கிழங்கு சாதம் ரெடி. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸில் சூப்பரான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து வரும். பாய்.